ஐயனார் துணை சிறையில்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சேர நேர்ந்துட்டு நேராக அரிசோட வீட்டுக்கு போயிட்டு நான் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நினச்ச மாதிரி நிலாவும் சோழனும் இனிமே பிரியவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையே அவங்க சந்தோஷமாக வாழத்தான் போகிறாங்க. அதனால் நான் சந்தாவை கல்யாணம் படிக்க சம்மதிக்கிறேன். ஏற்கனவே ஊர்லேருந்து நிறைய ஆட்கள் வந்து இங்கே தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாக இருக்க வேண்டியது ஏதோ அந்த கடவுள் வந்து எனக்கும் சந்தாவுக்கும் முடி போட்டு வச்சுட்டாரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒன்றா சேர போகிறோம். சீக்கிரமாக ஒரு நல்ல நாளை பார்த்து சந்தாவோட கழுத்தில் தாலியை கட்டிடுறேன். அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா நம்ம சோழனும் நிலாவும் வராங்க. அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு இப்போ தான் பாண்டியன் சொன்னால், அதை பற்றிலாம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்துடுங்க. உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலா வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு சந்தா கிட்ட போயிட்டு சோழன் பண்ணுறதுனால அந்த கோவத்தில் தான் நான் அந்த மாதிரிலாம் பேசிடுறேன். மற்றபடி சோழனை விட்டோ இல்லை அந்த வீட்டை விட்டோ நான் எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து தனியாக நம்ம சந்தா கிட்ட சொல்லிடுறாங்க. சந்தா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.